மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சிந்தனை சக்தி என்கிறத ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுதான் நம்முடைய தரிசனங்களை, எதிர்கால வாழ்க்கையை உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் எங்க அப்படின்னா நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தை. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சிந்தையை நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனா மாறும், அதுதான் உங்களுக்கு தைரியமாய் மாறும், அதுதான் உங்களுடைய சாதனையாய் மாறும். ஆனா இந்த சிந்தையில வீக்கா இருக்கிறாங்க பாருங்களேன், சிந்தையில எழுப்புதல் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, சிந்தையில மாறுபாடான விஷயத்தை சிந்திக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி நபர்களால கண்டிப்பாக இந்த உலகத்துல ஒரு வெற்றியாக வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் நம்முடைய சிந்தையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப விரும்புற, ரொம்ப எதிர்பார்க்கிறார். நம்ம நடந்து முடிஞ்சதை நம்ம ரொம்ப யோசிக்க கூடாது, இப்ப நடந்துட்டு இருக்கிறத நம்ம யோசிக்க கூடாது, இனி நடக்க போறதை நம்ம யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் தருகிறது இன்னைக்கு போதும், நாளைக்கு கண்டிப்பா ஆண்டவர் என்ன நடத்துவாரு அப்படின்னா ஒரு எதேர்ச்சையான ஒரு முன் உதாரணமான இல்லைன்னா ஒரு உற்சாகமான ஒரு முற்போக்கு சிந்தையாளர்களாக இருக்கணும்னு தான் பைபிள் நிறைய இடத்துல நம்மளை சொல்லிட்டே இருக்குது. ஆனா சத்ருவாகிய சாத்தான் நம்மளை தொடுகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த சிந்தையில தான் ரொம்ப அட்டாக் பண்ணுவான், இந்த சிந்தையோடு கூட தான் ரொம்ப போராடுவான். ஆனா நம்ம எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தையிலே, என்னுடைய எண்ணங்களிலே நான் அக்கிரம சிந்தைகள் கொண்டிருப்பேனே, ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க முடியாது. அப்ப நான் எங்க முதல்ல ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிந்தையிலே நான் சரியாகக்கூடிய கிருபையை எனக்கு தருகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. என்னுடைய சிந்தையை நான் ரெடி பண்ணியே ஆகணும், நான் என்னுடைய எண்ணத்தை நான் சரி செய்தே ஆகணும். என்னுடைய எண்ண அலைகளை நான் தவறான விதத்தில் கொண்டு போவேனே, ஆனால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை யாராலுமே தூக்கி நிறுத்த முடியாது. நான் நம்புகிறேன் நீங்கள் சிந்தனையோடு போராடுகிற போராட்டத்திலிருந்து ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவாராக. உங்க சிந்தனையில ஆண்டவர் ஒரு பெரிய தெளிவை கர்த்தர் தருவாராக. அந்த சிந்தனையோட போராடுகிற சத்துருடைய பிடியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு மகிமையான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் பாருங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாலிப தங்கச்சியை ஒரு அம்மா அப்பா கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ இவ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா, இவளுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பிள்ளைய பார்த்தா அவர் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளை, ரொம்ப சின்ன பொண்ணாவா, 7ஆம் வகுப்பு தான் படிக்கிறான். அப்போ 7ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளை எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, இவ என்னென்னமோ சொல்றா, எங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொன்னா, அவளுடைய கையை பார்த்தா இந்த கையில கத்தி எடுத்து நிறைய இடத்துல அறுத்து வச்சிருக்கா. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, என்ன நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தா, இல்லை நான் தற்கொலை பண்றதுக்கு நான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். சரி, நீ எதுக்கு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும், உனக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல உனக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அவ என்னென்னமோ சொல்றா. அப்படின்னா நைட்டு நேரத்துல ஒரு கருப்பு உருவம் என்ன கஷ்டப்படுத்துது, என்ன அப்படி பண்ணுது, என்ன அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால நான் பெட்லேயே யூரின் போயிடுறேன், அதனாலே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ஸ்கூல்ல போனா என்னால சரியா இருக்க முடியல, ஏதோ ஒரு உருவம் என்னைய ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா சொல்றா. அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்ப இவளுடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி இவளால அது உண்டாகல, ஏதோ ஒரு அசுத்த கிரியை இந்த பிள்ளைய தொடரும் போல தெரியுது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரம் பேசி சரி இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு, இது எங்க இருந்தா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சா, அது ஒன்றும் இல்லை, இரவு நேரங்களில் தன்னுடைய தகப்பனாருடைய போனை 10 மணிக்கு மேலே எடுத்துட்டு போய் இந்த பேய் மூவி இருக்கு பாருங்களேன், பிசாசு, அந்த படம் நிறைய சினிமா படங்கள்ல பிசாசு இருக்கிற மாதிரி, பிசாசு வர்றது மாதிரி அந்த மாதிரி மூவி இருக்குது. நைட்டு அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி அந்த மாதிரி. இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி த்ரில்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பழக்க விட்டு டெய்லி இரவு நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு தெரியாம கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக அந்த மாதிரி மூவியை பார்த்து அந்த பிள்ளைக்கு பிசாசெல்லாம் அட்டாக் ஆகல, ஆனா சிந்தனை அளவில் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா சிதறடிக்கப்பட்டுருச்சு. அந்த கெட்ட காரியங்கள் அந்த மூவியை குறித்து போன உடனே யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க, யாரோ எங்க பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை இப்படி மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அப்போ நான் ஜெபம் பண்ணேன். ஆனால் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு சரியாகலை. நான் சொன்னேன், நீ கண்டிப்பாக இது சைக்காலஜிக்கலாக தான் ட்ரீட் பண்ணணும், அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய சிந்தையை பொறுத்த அளவில் எதற்கு நேராய் நம்ம கொண்டு போகிறோமோ,
எதை நம்ம ரொம்ப யோசிக்கிறோமோ, எதில் நான் ரொம்ப திங்க் பண்ணுறோமோ அதற்கு நேராய் நம்முடைய சிந்தை அடிக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு அது கெப்பாசிட்டி உள்ளது. நீங்கள் நன்மையானவைகளை, நல்லவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, வெற்றியானவைகளை, சாதனைகளை எதை உங்களுடைய சிந்தனைக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரதிபலிக்கும். நம்முடைய சிந்தை அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே நம்ம என்ன டேட்டாவை உள்ளே என்ட்ரி பண்ணுறோமோ அந்த டேட்டா அதில் ஸ்டோரேஜாக இருக்கும், வேற ஒன்றும் புதுசாக வரப்போறதில்ல. அப்போது நம்முடைய சிந்தையிலே இருக்கிற கசடுகளை, நம்முடைய சிந்தையில இருக்கிற அழுக்குகளை, உங்களுடைய சிந்தையில எதை குறித்து ரொம்ப நீங்கள் அதை யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல், அந்த காரியத்தை நீங்கள் நிறுத்தாமல் கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் நல்ல சிந்தை உள்ளவர்களாய் மாறவே முடியாது. ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம், ஒரு பெரிய சண்டை. அப்போ அந்த கணவன் மனைவி 2 பேரையும் தனியாக கூப்பிட்டா 2 பேருமே நல்லவங்க. ஆனால் அந்த கணவன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மனைவி சொல்றாங்க, என் மேல ரொம்ப சந்தேகப்படுறாரு பாஸ்டர், இவர் ரொம்ப சந்தேகப்படுறாரு, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இவர்கிட்ட ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லை. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒருத்தரோட ஒரு SMS அனுப்பியிருக்காங்க. அதை இவர் இரவு நேரத்தில் போட்டு யோசிச்சே இருந்திருக்கிறாரு. ஐயோ, என் மனைவி இப்படி தப்பாக பேசிடுவாங்களோ, தப்பாக போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தில் தன்னுடைய மனைவியும் அவர் யாரை குறித்து சொப்பனம் பார்த்தாரோ அவர்களும் பேசி கொண்டிருக்கும் மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. இந்த சொப்பனம் பார்த்த உடனே அதை ரியாக்ட் பண்ணுறாரு. உடனே இது உண்மைன்னு அவர் நம்பிட்டார் அந்த சொப்பனத்தை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிந்தனையின் திரட்சியினால தான் என்ன வருது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க தேவையில்லாத காரியத்தை நீங்க யோசிச்சுட்டு நீங்க தூங்குறதுக்கு போனா கூட உங்க தூக்கத்தில் வருகிற சொப்பனம் கூட எப்படி வரும் அப்படின்னா, நீங்க எந்த காரியத்தை குறித்து அதிகமாய் யோசிக்கிறீர்களோ அதை குறித்ததான சொப்பனங்கள் உங்களுக்கு வரும். நிறைய பேர் சொப்பனத்தை பார்த்து பயப்பட்டுருவாங்க, சொப்பனத்தை பார்த்து என்னமாய் நடக்குமோ அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்போ ஏன் அது வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தனையிலே நல்லதை யோசிக்காமல் இருக்கிறதா. அதனால இன்றைக்கு ஒன்று என்னன்னா, என்னுடைய சிந்தனை நல்லா ஆகணும்னா முதல்ல என்னுடைய யோசனையை, தேவையற்ற யோசனைகளை நான் ஸ்டாப் பண்ணணும். அதற்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். நமக்கு ஆரம்பிக்கும், அது எழும்பும். அது ஒரு காரியத்தை குறித்து பாருங்களேன், திடீரென்று ஒரு செய்தியை நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு செய்தியை நம்ம கேட்குறோம், ஒரு கணவனாருக்கு இல்லைன்னா வீட்டில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோன் அடுத்த நிமிஷத்துல நிறைய பேருடைய சிந்தனை நெகட்டிவாக தான் போகும், என்னென்னமோ போகும். ஐயோ, விழுந்திருப்பாரோ, கை முறிஞ்சிருக்குமா, கால் முறிஞ்சிருக்குமா, செத்துருப்பாரா, உயிரோடு இருப்பாரா, இப்படின்ற சிந்தை போகும். ஆனால் எடுத்த உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த துர்ச்செய்தியை, ஏதாவது செய்தியை கேட்ட உடனே, அட ஒன்றும் இல்லைப்பா, அது ஒன்றும் இல்லை அப்படின்றது மாதிரி யாருக்காவது இருதயத்தில் எழும்புமான்னு கேட்டால் 90% பேருக்கு அப்படி வர்றதில்லை. 90% பேருக்கு என்ன வரும்னா, எடுத்த உடனே அந்த எதிர்மறையான சிந்தை தான் வரும். எல்லாத்துலையும் ஏன் காரணம் அப்படின்னா, நம்முடைய மைண்டை நம்ம எப்படி பழக்கி வச்சிருக்கிறோம்னா, எடுத்த உடனே எல்லா காரியத்திற்குமே எதிர்மறையா யோசிச்சு நம்ம நிறைய பேர் பழக்கி வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய பேர் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த சிந்தை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ரியாக்ட் எப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு கெட்ட காரியத்தை தான் நம்ம யோசிக்க பண்ணுது. அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாரும் ஒரு பொருத்தனை எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னுடைய சிந்தையில நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இனி தேவையற்ற காரியத்தை நான் கொண்டு போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க. பாருங்க, கோலியாத்து நிற்கும் போது கோலியாத்தை பார்த்த உடனே சவுலுடைய மைண்ட்ல ஒண்ணு ஓடுது, சவுலோடு கூட நிற்கிற ஆட்களுடைய மைண்ட்ல ஒண்ணு ஓடுது. ஆனா தாவீதுனுடைய மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்னு சொன்னா, அவனை எதிரியாவோ அவனை பெரிய பெரிய ஆளாகவோ அவன் யோசிக்கவே இல்லை, அவன் திங்க் பண்ணவே இல்லை. அவனுடைய திங்கிங் மொத்தத்திலே வேற. இப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, இந்த சவுல் என்ன திங்க் பண்ணானோ, என்ன மைண்ட்ல யோசிச்சானோ அப்படிதான் கோலியாத் இருந்தான். அதே போல தாவீது மனசுல எப்படி யோசிச்சானோ அப்படியே தான் கோலியாத்து இருந்தான். இப்போ ஒரே பிரச்சனை தான், ஒரே கோலியாத்து தான். அந்த கோலியாத்தை தாவீது தன்னுடைய மனசுல ஒரு மாதிரி சிந்திக்கிறான், சவுல் ராஜா ஒரு மாதிரி சிந்திக்கிறாரு, வித்தியாசமா சிந்திக்கிறாங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரே பிரச்சனை தான் சிஸ்டர், ஒரே தேவை தான், ஒரே கடன் தான், ஒரே சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை குறித்து உங்க சிந்தனை எப்படி இருக்குது? உங்க சிந்தனை எப்படி இருக்குது? ஆவிக்குரியவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அந்த சிந்தனை, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ, நீங்க எப்படி அதை குறித்து யோசிக்கிறீங்களோ அதுதான் அந்த வாழ்க்கையாக மாறும். ஆமென் சொல்லுங்கள்.
பொதுவாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வீட்டில் வந்து திடீரென்று வந்து ஒரு 5 வெரைட்டியான காய்கறி வந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 5 வெரைட்டியான கத்தரிக்காய், இல்லைன்னா வந்து பூசணிக்காய், ப்ளஸ் வந்து வாழைக்காய், இப்படி வந்து ஒரு 5 விதமான ஒரு காய்கறி உங்கள் வீட்டில் திடீர்னு ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது ஒருத்தர் சமையல் பண்ணுறவங்க பாருங்கள், ஒரு அம்மா அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், வாழைக்காய் பொரியல் இன்னைக்கு, கத்திரிக்காய் பொரியல் நாளைக்கு, அவ்வளோதான். புடலங்காய் பொரியல் அடுத்த நாள். 4 டேஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லுங்களேன். 4 நாளைக்கு இந்த காய்கறியை வச்சு நம்ம ஜமாளிச்சிடலாம், 4 நாளைக்கு பிரச்சனையே இல்லை, கடைக்கு போக வேண்டியதில்லைன்னு ஒருத்தர் சிந்திப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் என்ன சிந்திப்பாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ஐயோ 4 காய்கறி வந்திருக்குதே, எப்பவுமே இந்த மாதிரி 4-5 கிடைக்காதே. ஸோ 4-5 கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, காய்கறியிலே நிறைய காய்கறி போட்டு செய்கிற கூட்டு என்னன்னா அவியல். நம்ம அவியல் பண்ணிடுவோமே, அப்புறம் வாழைக்காவும் போட்டுக்கலாம், கத்திரிக்காவும் போட்டுக்கலாம், வெண்டைக்காவும் போட்டுக்கலாம், இதெல்லாமே உள்ள போட்டுக்கலாம், நம்ம அவியல் பண்ணலாமே. அப்போ அவர்கள் அந்த பொருளை வைத்து என்ன சிந்திக்கிறார்களோ, இப்போ ஒரு அம்மா மொத்தத்தை போட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்களேன், அவியல் பண்ணிட்டாங்க. இன்னொரு அம்மா 4 நாள் அதை வச்சிருந்து 4 நாள் தள்ளி விட்டாங்க. அப்போ அந்த பொருளுடைய மைண்டு நம்ம வந்து அதை என்னத்திற்காக பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற யோசனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, நீங்க நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க சரியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களால அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் எடுத்துக்கொண்டு போக முடியும். அதனால முதல்ல நம்முடைய சிந்தனையில இருக்கிற அழுக்குகளெல்லாம் எடுத்து போட்டு, ஆண்டவரே அதுல ஒரு லைனை கொண்டு வாங்க ஆண்டவரே, அதுல ஒரு ரைட் கரெக்டான விஷயத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்போ வந்து பாம்பு தீண்டுது பாருங்களேன். நிறைய பேர் எல்லா டாக்டர்லையும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று நீங்க பாம்பு உங்களை கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல பயப்படாதீங்க, முதல்ல அதை குறித்து யோசிக்காதீங்க. நமக்கு வந்து எத்தனையோ பூச்சிகள் கடிக்குது பாருங்களேன், ஆனா அந்த பூச்சியை வந்து பார்க்காத இருக்கிற வரைக்கும் நமக்கு பயம் இல்லை. ஆனால் பூச்சியை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்முடைய சிந்தை வந்து ஐயோ பாம்புன்றது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு, உடனே நம்முடைய சிந்தனை அப்படி போகுது, நம்ம அதனால பாதிக்கப்படுகிறோம். அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல உங்களுடைய சிந்தனையில ஓடுகிற எல்லாவற்றையும் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, அதை கழுவி சுத்திகரிங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் நிறுத்துறேன், இப்போ இந்த ஆராதனையில் நான் நிறுத்துறேன், என் கணவனாரை குறித்து இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் மனைவியை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நிறுத்துறேன், என் கடனை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் குடும்பத்தை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன். இன்னைக்கு மட்டும் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. நான் நம்புறேன் இன்னும் 3 மந்த்ஸுக்குள்ள ஆண்டவர் அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறவர், அவர் எண்ணங்களை அறிந்திருக்கிறவர். ஆமென். வேதத்துல வந்து யோபுனுடைய மனைவி 2 பேரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். அவங்க என்ன சிந்திக்கிறாங்க, யோபுனுடைய மனைவிக்கு எடுத்த உடனே என்ன சிந்தனை வருது, பிள்ளைங்க இறந்து போன உடனே அவங்க காமனா வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ, தேவனை தூசித்து சொல்லுங்க என்னென்ன ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு மேல என்ன கடவுள் இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன கடவுள், இவ்வளவு பெரிய நாசம் வந்ததுக்கு அப்புறமா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கோணத்துல சிந்திக்கிறாங்க. கடவுள் நம்ம கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது, கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா யோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் தெளிவாய் சிலரிடத்துல சொல்லுகிறார், நான் உன்னை அனுப்புகிற சூழ்நிலையிலே நீ வித்தியாசமாய் சிந்திக்கிறாய், எனக்கு ஏற்ற பிரகாரமாய் நீ சிந்திக்கவில்லை, அந்த சிந்தனையை நிறுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சிந்தனையை இன்னைக்கு நீங்க கட் பண்ணுவீங்கன்னா அவருடைய சிந்தனையினால் உங்களை கர்த்தர் நிரப்பி அந்த காரியத்தை வெற்றியாய் முடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவாராக. நல்ல கரங்களை மேல தட்டி, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை சிறைப்படுத்துகிறவர், என்னுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்கிறவர், நல்ல கரங்களை தட்டி ஜெபம் பண்ணி, இப்போ அந்த மகிமை ஆண்டவரே அந்த கரம் என்னுடைய தலையின் மேல் வைக்கப்படுவதாக. பொல்லாத சிந்தனைகள், அசுத்த சிந்தனைகள், எதிர்மறையான சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சிறைபிடிக்கப்படுவதாக. அதிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஜெபம் பண்ணுங்க. அப்பா, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்க வார்த்தை கடந்து வரும்போதே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் என்னில் பகையானாலும், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய வல்ல கரம் என்னை தாங்க போகிறது.
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய ஆவியினாலே கர்த்தர் எங்களை இப்பொழுது நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராகப்பா, நிரப்புவீராகப்பா. இப்பொழுது அந்த சிந்தனைகள் சீர்படுத்தப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம்.